This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இரவோடு இரவாக இறங்கிய இராணுவம். பாகிஸ்தானில் கடத்தப்பட்ட ரயில் மீட்பு. கடைசி நிமிடத்தில் என்ன நடந்தது? பாகிஸ்தான் நாட்டில் ஹைபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடத்தப்பட்டது. உள்ளே சிக்கியிருந்த பயணிகளை மீட்கும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் இராணுவம் இறங்கியது. சுமார் 40 மணி நேரமாக நீடித்த இந்த மீட்பு நடவடிக்கை இப்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது. பாகிஸ்தான் இராணுவம் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தி பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பாலுஸ்தான் மாகாணத்தில் தனி நாடு தொடர்பாக பல ஆண்டுகளாகவே மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறது. அங்குள்ள தீவிரவாத குழுக்கள் ஆயுதம் ஏந்தியும் போராடி வருகின்றனர். இதனால் கடந்த பல ஆண்டுகளாகவே அங்கு ஒருவித கொந்தளிப்பான சூழல் நிலவி வந்தது. இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது பாலுஸ்தான் மாகாணத்தில் குவேட்டாவில் இருந்து ஹேவாபர் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் சென்ற நிலையில் அதை பலுஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற அமைப்பு கடத்தியது. சினிமாவில் வருவது போல சுமார் 100க்கும் மேற்பட்ட பலுஸ்தான் விடுதலை வீரர்கள் இணைந்து இந்த ரயிலை கடத்தினர். ரயிலில் மொத்தம் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதையடுத்து அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் இராணுவம் இறங்கியது. கடந்த 3 நாட்களாக மீட்பு பணிகள் நடந்து வந்தது. முதற்கட்டமாக 190 பயணிகள் ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இராணுவம் மூலம் பயணிகளை மீட்க பாகிஸ்தான் இராணுவம் திட்டமிட்டது. அதே நேரம் பாலுஸ்தான் விடுதலை இராணுவம் அதற்கு பதிலடி கொடுத்ததாகவும் 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் இராணுவம் தனது இறுதி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதாகவும் இதன் மூலம் ரயிலில் இருந்த அனைத்து பயணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்துள்ளது. முழுமையாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 33 பிரிவினைவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பல 100 பயணிகளை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த கமாண்டோ ஆபரேஷனில் 21 பயணிகளும் 4 பாதுகாப்பு படை வீரர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் இராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஹெரிப் சௌத்ரி, இன்று நாங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஏராளமான மக்களை விடுவித்தோம். கடைசி மிஷன் மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டது என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.